லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா, மேஷ லக்னத்திற்கு 7ல் சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ என்னென்னு கேட்டால், மேஷ லக்னத்திற்கு 7ல் சுக்கிரன் அப்படி இருக்கும்போது அவங்க திருமண வாழ்க்கையில் அந்த தோஷம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் ஒரு சார்ட் காட்டுறேன் பாருங்கள். சுக்கிரனோட பார்வை இல்லை 7ல் இருக்கும் சுக்கிரனுக்கு 2ல் இருக்கும் கிரகங்களையும் நம்ம பார்த்து முடிவு பண்ணலாம். ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, மேஷ லக்னங்க. மேஷ லக்னத்துக்கு 2ல் சனியும் குருவும், 3ல் ராகு, 5ல் செவ்வாய், 6ல் சூரியன், 7ல் சுக்கிரன் புதன், 8ல் வாரில், 9ல் கேது, 10, 11, 12ல் சந்திரனுங்க. இது 2000 பிறந்த ஜாதகமாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. 2000 வந்த கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புக்கு லக்னத்துக்கு 2, 7 புதன் சுக்கிரன், 2, 7 சுக்கிரன் 7லே இருக்கிறாருங்க. கூட புதனும் இருக்கிறாருங்க. இந்த லக்னத்துக்கு 3, 6 3, 6 ஆகி இவர் கூட சேர்ந்துருக்கிறாருங்க. 2, 7 7ஆம் அதிபதி ஆட்சிங்க. இப்படி இருந்தால் இங்கே தோஷத்தை பொறுத்த மட்டும் இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோங்க. இந்த வீட்டில் கிரகங்கள் கெட்ட கிரகங்களும் இல்லை அப்படின்னா தான் நம்ம யோசிக்கிறோம். இங்கே சனியும் குரு இருக்காங்க. இந்த சனியும் எப்படி இருக்காருன்னா, கிருத்திகை 3ஆம் பாதத்தில் இருக்கார். கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் மேஷம், கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துலேருந்து ரிஷபம், கிருத்திகை 3ஆம் பாதத்தில் அப்போ தான் உள்ளே போயிருக்காரு. அதனோட சனியினுடைய பார்வை கண்டிப்பாக அதுக்கு இருக்கும், சுக்கிரனுக்கு இருக்கும். அதை விட அப்படியே இல்லை 3ஆம் பாதத்தில் இருந்தாலுமே இவர் வீட்டிலையே இங்கே சனி இருக்கிறதுனால அந்த சுக்கிரனுக்கு அந்த கேந்திராதிபதி தோஷம் பாதிக்காது. இப்போ இங்கே சுக்கிரன் இருக்காருங்க, புதன் இருக்காருங்க, இங்கே யாருமே இல்லைங்க, சனியும் பார்க்கலைங்க, செவ்வாயும் பார்க்கலைங்க, அப்படின்னா தோஷம்னு சொல்லலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஜாதகத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் சூரியன் இருக்கார். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கூட சேர்ந்துருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம். சூரியன் பக்கத்தில் இருந்தாலும் அந்த சுபத்துவம், அந்த கேந்திரத்தை தோஷம் அந்த அளவுக்கு பாதிக்காதுங்க. இன்னொன்று இந்த ஜாதகத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாத பௌர்ணமிங்க, மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க அது. புரட்டாசி மாத பௌர்ணமி. இப்போ இந்த ஜாதகர் பிறந்ததுலேருந்து இவங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இல்லையோ, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டாப்பாயிருங்க. இந்த ஜாதகருக்கு என்னென்ன ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பௌர்ணமி யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இதில் எந்த பிரச்சனையுமே கொடுக்க மாட்டான் ஆண்டவன். 3 அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து இறப்பு காலம் வரைக்குமே அவங்களுக்கு எல்லாமே நல்லா கிடைக்குங்க. அதனால இந்த பௌர்ணமி யோகம் இருக்கிறதே மிகப்பெரிய யோகங்க. அதுக்கடுத்தபடியாக சந்திரன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் செவ்வாய். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் 7ல் சூரியனை பார்த்துட்டு அதியோகத்தில் 6ஐயும் 8ஐயும் பார்ப்பார். இங்கே 6 பார்க்குறாருங்க. 6ல் பார்க்கும்போது செவ்வாய், அதாவது ஏன் செவ்வாயை சொல்கிறேன்னா, லக்னாதிபதியும் சுபத்துவம், லக்னமும் சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 2000 பிறந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு சனி திசை, புதன் திசை முடிஞ்சு, இப்போ கேது திசை முடிஞ்சு, இப்போ சுக்கிர திசை ஆரம்பிச்சிருக்கும். சுக்கிர திசை ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ல் இருந்தாலும் இந்த 8ஆம் பார்வையாக சந்திரன் பார்த்து சுகத்துவப்படுத்துறதுனால கேந்திராதிபதி தோஷம் கொஞ்சம் பாதிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சுக்கிர திசை சுக்கிர புத்தி முடிஞ்சு, சுக்கிர திசை சூரிய புத்தி, சந்திர புத்தி, சுக்கிர திசை சந்திர புத்தியில் தாங்க பண்ணுவோம் கல்யாணமே. சுக்கிர திசை சந்திர புத்தி வரும்போது தான் அதுக்கு. ஆனால் இவங்க ரொம்ப டாப்பான ஜாதகம். இந்த மாதிரி அமைப்பு லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன் இருந்தாலும் சூரியன் பக்கத்தில் இருக்கிறது பாதிப்பை குறைத்து விடும். சனி இங்கே இருக்கிறாருங்க, சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்கிறாருங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 2ல் சனியும் குரு இருக்கிறது ஒரு யோகங்க. என்னன்னு கேட்டால், சொல்லிக் கொடுக்கும் தொழில், லெக்சரர், அது சம்மந்தப்பட்டது. இப்போ கலை சம்மந்தப்பட்டது, இதில் சொல்லிக் கொடுக்குறது, அந்த மாதிரி இதில் இவங்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குங்க. அதுக்கடுத்தபடியாக இவங்களுக்கு பௌர்ணமி யோகம் இவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் பண்ணி கொடுத்துக்கணும். சுக்கிரனும் புதனும் சுபத்துவமாக இருக்கிறாருங்க. ஜாதக அமைப்பு இப்படி தாங்க பார்த்துக்கணும். இந்த சுக்கிரன் இருக்கும் வீட்டுக்கு இங்கே யாருமே இல்லாமல் இருந்தால் கேந்திராதிபதி தோஷம் கண்டிப்பாக பாதிக்கும். சுக்கிரனுக்கு பக்கத்தில் சூரியனும் இல்லாமல் இருந்தால், சூரியன் இங்கே இருக்கிறாருங்க, பாதிக்கும். சனியும் குரு இங்கே இல்லைங்க, வேறு இடத்துல இருக்கிறாருங்க, பாதிக்கும். இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணுங்க. இதுதாங்க அமைப்பு. இந்த லக்னத்துக்கு 2000 பிறந்திருக்காங்க. இப்போ சுக்கிர திசை நடந்தால் சுக்கிர திசை சுக்கிர புத்தி, சுக்கிர திசை சூரிய புத்தி, சுக்கிர திசை சந்திர புத்தி, செவ்வா புத்திக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம். சந்திர புத்தியே போதும் அந்த அளவுக்கு உங்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடம் 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், 4ஆம் அதிபதி பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறாரு. அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. அமைப்பு நல்ல யோகா அமைப்புங்க. இப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாவகிரகங்களுடைய தொடர்பு ஏதோ ஒரு வகையில் வந்துடணுங்க. செவ்வாயும் ஒரு 5ஆம் இடத்துல
நட்பு வீட்டில் இருக்கார், சூரியனோட வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, அதுவும் நல்ல அமைப்பு தாங்க. இந்த மாதிரி இருக்கணும். 10ஆவதுக்கு 8ஆம் வீட்டை பாருங்கள், குருவும் பார்க்குறாரு. சனி வந்து சுபத்துவமாயிடுறாரு, அதனால அவர் ரொம்ப கெடுதல்களை செய்ய மாட்டார். 3ல் ராகு இருக்கிறது நல்ல யோகம். இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணுங்க ஜாதகத்தை.